பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். ராகுல் காந்தி அமேத்தியில் போட்டியிடுவாரா? இன்னைக்கு நேஷனல் சேனல் எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான டிபேட்டாக இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற 534 தொகுதிகளில் இந்த ரேபரேலி மற்றும் அமேத்தி இந்த 2 தொகுதியை ஏன் எல்லாரும் உற்று கவனிக்கிறாங்க? இந்த 2 தொகுதிகளில் இன்னும் ஏன் காங்கிரஸ் அதனுடைய வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருக்காங்க? ராகுல் காந்தி அமேத்தியில் போட்டியிடுவாரா மாட்டாரா? அவர் போட்டியிட்டா இதனால அவருக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன? இது எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அமேத்தி, ரேபரேலி இந்த 2 தொகுதிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில், அதாவது மே 20ஆம் தேதி இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதி. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரொம்ப வலுவான நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். போன வாட்டி இவங்க 71 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே மொத்தம் இருக்கிறது 80 லோக்சபா கான்ஸ்டிடன்சிஸ். அதில் 71 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாகவும், 2 இடங்களை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்த கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் 2 இடங்களை போன வாட்டி காங்கிரஸ் கைப்பற்றியிருக்காங்க. அதுல ஒரு தொகுதி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா ரேபரேலிங்கிற தொகுதி. இதுல 2019 திருமதி சோனியா காந்தி அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. 2019 சோனியா காந்தி அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு தினேஷ் பிரதாப் சிங் அவரை கிட்டத்தட்ட 1,67,148 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருந்தாங்க. இதில் சோனியா காந்தி அவர்கள் வாங்கின வாக்கு அப்படின்னு பார்த்தா 5,34,918. அவரை எதிர்த்து நின்ற அந்த தினேஷ் பிரதாப் சிங் அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,67,740 ஓட்டுகள். ஆக மொத்தம் இந்த ரேபரேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி அவர்கள் ஒரு மிக வலுவான நிலைமையில தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த தொகுதியில், அதாவது மே 3ஆம் தேதி தான் இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஆனால் இது வரைக்கும் காங்கிரஸ் யார் அங்கே போட்டியிட போகிறாங்கங்கிறதையே அறிவிக்கல. இந்த வாட்டி சோனியா காந்தி அவர்கள் அங்கேருந்து போட்டியிட போகிறதில்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க. அவங்க இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ்லேருந்து விலகிட்டாங்க. இந்த இடத்துல திருமதி பிரியங்கா காந்தியை நிறுத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் பிரியங்கா காந்தி ஏற்கனவே நான் காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் தான் பண்ண போகிறேன், நான் தேர்தலில் போட்டியிட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் தனக்கு ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூட இந்த தொகுதியிலேயே ஏன் இன்னும் ஒரு வேட்பாளர் அறிவிக்கல, அதுவும் இன்னும் ஒரு 2 நாட்கள் இருக்கிற நிலைமையில் ஏன் வேட்பாளர் அறிவிக்கல அப்படிங்கிறது தான் நேஷனல் மீடியா அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த தொகுதியோட வரலாறு அப்படின்னு பார்த்தா 1952-57 இந்த 2 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் காந்தி, அதாவது இந்திரா காந்தி அவர்களுடைய கணவராக இருந்தவர், அவர் தான் இந்த இடத்துல போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தான். அதுக்கப்புறம் 3 முறை இந்த தொகுதியில் இந்திரா காந்தி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. 67, 71, 80 இந்த 3 காலகட்டங்களையும் இந்திரா காந்தி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2004 திருமதி சோனியா காந்தி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறத்துலேருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே சோனியா காந்தி அவர்கள் தான் அங்கே எம்பியாக இருந்திருக்காங்க. இந்த வாட்டி தான் அவங்க இனிமேல் எலக்டோரல் பாலிடிக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த தொகுதியிலேயே காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு துணியலை. அதுவும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 80 பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 71, இந்த வாட்டி 80 கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிட போகிறவங்கள எதிர்த்து போட்டியிட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் காங்கிரஸ் அவங்களுடைய வேட்பாளரை அறிவிக்கல. 2வது தொகுதி பார்த்தா அமேத்தி. இதையும் காங்கிரஸினுடைய பேஸ்டியன், அதாவது காங்கிரஸினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொகுதியிலேயே காங்கிரஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இருக்குது. இந்த தொகுதியில் மட்டுமே 3 வாட்டி திரு ராகுல் காந்தி அவர்கள் எம்பியாக செலக்ட் ஆயிருக்காரு. 2004, 2009, 2014 இந்த 3 எலெக்ஷன்லையும் ராகுல் காந்தி அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் 2019 திருமதி ஸ்மிருதி இரானி அவரை தோற்கடிச்சாங்க. கிட்டத்தட்ட 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சாங்க. 2014 ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து ஸ்மிருதி இரானி அவர்கள் போட்டியிட்டாங்க. ஆனால் அந்த வாட்டி ஸ்மிருதி இரானி அவர்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் 2019 திருமதி ஸ்மிருதி இரானி அவர்கள் கிட்டத்தட்ட 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ராகுல் காந்தி அவர்களை தோற்கடிக்கிறாங்க. அந்த டைம் தான் அவர் 2 கான்ஸ்டிடுவன்சிஸில் போட்டிட்டாரு. ஒன்று அமேத்தியில், இன்னொன்று வயநாட்டில் போட்டிட்டாரு. ஸோ அவர் வயநாட்டில் ஜெயிச்சு வயநாட்டோட எம்பியாக தான் பாராளுமன்றத்துக்கு போனார். இந்த வாட்டியும் அவர் வயநாட்டில் போட்டிடுறாரு. கேரளாவோட எலெக்ஷன்ஸ் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதனால் வயநாடு தொகுதிக்கான எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர் திரும்ப அமேத்தியிலையும் போட்டிடுவாரா அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமேத்தியில் இருக்கிற மக்கள்லாம் ராகுல் காந்தி இங்கே போட்டிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இது வரைக்கும் எந்த முடிவும் சொல்லலை. கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியுமே இது வரைக்கும் எந்த முடிவும் சொல்லலை. இவங்க தங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம்னு சொல்லப்படுற இடம், 3 வாட்டி ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்ச இடம். ஆனால் அந்த இடத்துல இவர் 4வது வாட்டி போட்டியிடுறதுக்கு 4வது வாட்டி போட்டிட்டு தோத்துட்டாரு. திரும்ப அங்கே போட்டியிடுறதை பற்றி அவர் எந்த கருத்துமே சொல்லலை.
1999 சோனியா காந்தி அவர்கள் இந்த அமேத்திலேருந்து போட்டிட்டு தான் பாராளுமன்ற உறுப்பினராக போனாங்க. அப்புறம் 2004 அவங்க ரேபரேலி போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் இங்கே வந்து 2019 வரைக்கும் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 4 பீரியட் வந்து இவங்க தான், சோனியா காந்தியும் ராகுல் காந்தி அவர்களும் தான் இந்த இடத்துல எம்பியாக இருந்திருக்காங்க. ஆனால் நேற்று வந்து ஒரு நேஷனல் டிபேட்டில் ப்ரொஃபஸர் ரங்கநாதன் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, இங்கே வந்து மற்ற எல்லா பெராமீட்டர்ஸ்லையும் மற்ற ஸ்டேட்ஸை விட, இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸை விட இந்த அமேதி இந்த தொகுதி வந்து பின்தங்கி தான் இருந்திருக்கு. அது வந்து நியோநாட்டல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறந்த குழந்தைகள் அந்த பிறந்த சில மணி நேரங்களுக்குள்ளே இறக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் பார்க்க போனால் மொத்த படித்தவர்களுடைய சதவிகிதம் மொத்த இந்தியாவை விட அவங்களுடைய ஆவரேஜ் இங்கே கம்மியாக இருந்திருக்கு. மின்சார வசதி உள்ள வீடுகள் பார்த்திங்கன்னா மொத்த இந்தியாவை விட இங்கே ஆவரேஜ் கம்மியாக இருந்திருக்கு. பல விதத்தில் இந்த பர்டிகுலர் தொகுதி வந்து மற்ற எல்லாத்த விடவுமே, இந்தியாவில் இருக்கிற மற்ற தொகுதிகளை விடவுமே ஆவரேஜ் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சியாக தான் நம்ம பார்த்துருக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் திரு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து மத்தியில் பிரதமராக இருந்த காலத்தில், அவர் பிரதமர் அப்படின்னா கூட இன்டைரக்ட்லி வந்து எல்லா கண்ட்ரோலும் திரு சோனியா காந்தி அவர்கள் மூலியமாக தான் நடந்தது. அப்போது இந்த அமேதியாக இருக்கட்டும், இல்லை இந்த ரேபரேலியாக இருக்கட்டும், இந்த 2 தொகுதிகளுமே வந்து ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சிஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப மிக முக்கியமான தலைவர்கள், காங்கிரஸில் ரொம்ப முக்கியமானவங்க இருந்த தொகுதியாக தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தொகுதியில் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அங்கே எம்பியாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி அவர்கள் அங்கே நிறையா மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கான பல அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமேத்தியில் போட்டியிடுறதுனால அவருக்கு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஸ்மிருதி இரானிக்கு ஒரு டஃப்பை கொடுக்க முடியும். ஏன்னா வந்து பல வருடங்களாக காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பாஸ்டியனாக கோட்டையாக இருந்த இடம் அப்படிங்கிறதுனால இன்னும் அந்த காங்கிரஸ் அனுதாபிகள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்கள ஸ்மிருதி இரானி எதிர்த்து ராகுல் காந்தி நிற்கும்போது திரும்ப அது ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும் ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு. ஸ்மிருதி இரானி இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அவங்க அங்கே ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இருந்தாலுமே அது அவங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்கும். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் தோத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடும். ஏன்னா கட்சியில் இருக்க யார் வேணால் தோக்கலாம், ஆனால் தலைவரே தோக்குறாரு அப்படிங்கிற நிலைமை வரும்போது மக்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப அவநம்பிக்கையை உண்டு பண்ணும். காங்கிரஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை இது ரொம்பவே குறைக்கும். வயநாட்டில் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஷியோர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனால் அமேத்தியில் அவர் போட்டியிட்டார் அப்படின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுவும் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனுடைய அடிப்படை கட்டமைப்புகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, யோகி ஆதித்யநாத்தோட அந்த நிர்வாகத்தின் மேலே மக்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கு வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர் ஜெயிக்கிறதுங்கிறது அங்கே ரொம்ப கஷ்டம்தான். இது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கௌரவத்துக்கான பிரச்சனை மாதிரி ஆகிடும். ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 பீரியடாக நாங்கள் தான் ஆட்சி பண்ணோம். அதுக்கு முன்னாடியும் பல வாட்டி வந்து காங்கிரஸ் எம்எல்ஏஸ் தான் அங்கே இருந்திருக்காங்க. அந்த இடத்த இவங்களால விட்டு கொடுக்கவும் முடியாது. அதனால தான் இவங்க வந்து அகிலேஷ் யாதவோட அந்த கூட்டணியில் கூட இந்த 2 தொகுதிகளை காங்கிரஸ்க்குன்னு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க அதுக்கான கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணலை. பல வருடங்கள் இந்தியாவை ஆட்சி பண்ண கட்சி, இந்தியாவின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸால் இன்னும் 2 முக்கியமான தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு இன்னும் 48 மணி நேரங்களுக்கும் குறைவான நேரம் இருக்கும்போது அங்கே ஒரு கேண்டிடேட்டை அவங்களால அனௌன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத வந்து தெளிவாக காட்டுது. அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மக்களுக்கானதாக இல்லை. அவங்களுடைய அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசினதாக இருக்கட்டும், இல்லை அந்த சாம் பிட்ராடோ அப்படிங்கிறவர் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இதை பற்றி பேசினதாக இருக்கட்டும், மக்களுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே புரியுது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. திரு ராகுல் காந்தி அவர்கள் அமேத்தியில் போட்டியிடணுமா, அவர் போட்டியிட்டா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.